வணக்கம். அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி செலுத்துங்கள். நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை. எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள். ஞானியின் வாழ்க்கை. அந்த ஊருக்கு புதியதாக ஞானி ஒருவர் வந்திருந்தார். அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் குடில் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து வந்தார். அவர் மற்ற மனிதர்களைப் போலவே எல்லா வேலைகளையும் செய்து வந்தார். ஊர் மக்களுடன் சேர்ந்து விவசாயம் செய்வார், நெசவு நெய்வார், கூடை முடைவார், பானைகள் செய்வார், சுமை தூக்குவார். இவ்வாறு பல வேலைகளை செய்து வந்தார். அதில் கிடைக்கும் வருமானத்தை தன்னுடைய தினசரி செலவுக்கு போக மீதியை அன்றே தான தர்மத்திற்கு அளித்து விடுவார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் அவரிடம், ஞானியாகிய நீங்கள் ஏன் மனிதர்களாகிய நாங்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் செய்கிறீர்கள்? பிறகு உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடுமே என்றார். நானும் உங்களைப் போல் வேலை செய்வதற்கு காரணம் உலக நன்மைக்குத்தான் என்றார் ஞானி. நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை, விளக்கிக் கூறுங்கள் என்றார் முதியவர். நான் வேலை எதுவும் செய்யாமல் மனிதர்கள் அளிக்கும் உணவை உண்டு சும்மா இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தால் ஊரில் உள்ள எல்லோரும் நாமும் இந்த ஞானியைப் போல இருந்துவிட்டால் காலம் முழுவதும் எந்த வேலையும் செய்யாமல் மரியாதையோடு கௌரவத்தோடு சொகுசாக வாழலாம் என்று தவறான எண்ணம் வந்துவிடும். மேலும் எல்லா மனிதர்களும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்து விட்டால் இந்த உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். அதனால்தான் நானும் சாதாரண மனிதர்களைப் போல வேலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வருகிறேன். இப்போது என்னை பார்க்கும் மக்கள் இந்த ஞானியே வேலை செய்து வாழும்போது நாம் சும்மா இருந்தால் அது அவமானம் இல்லையா என்றெண்ணி தத்தம் வேலைகளில் கவனம் செலுத்துவார். உலகிற்கு வழிகாட்ட விரும்பியே பற்றற்ற என் கடமைகளை செய்கிறேன் என விளக்கம் தந்தார் ஞானி. ஞானியை போற்றி பாராட்டினார் முதியவர். உயர்ந்தவர்கள் தங்களது கடமைகளை மறந்தால் சிறியவர்களும் தங்கள் கடமைகளை செய்யாமல் விட்டுவிடுவர். உபதேசம் செய்பவர் ஞானி அல்ல, அந்த உபதேசத்தை தானும் கடைப்பிடித்து மற்றவர்களையும் கடைப்பிடிக்க செய்பவரே உண்மையான ஞானி. நன்றி. வாழ்க நலமுடன் வளமுடன்.